சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்லை. நாங்க 4 ஆண்டுகள் நாங்க ஒரு இங்கிலீஷ் சபைக்கு போயிட்டு இருந்தோம். அங்க போய் கொண்டிருக்கும் போது நாங்க அப்படி போயிட்டு இருந்தோம். அந்த 4th இயர்ல இருந்து எங்களோட ஆண்டவர் பேசின வார்த்தை கர்த்தருக்காக ஏதாவது நம்ம செய்யணும், கர்த்தருக்காக நம்ம சர்ச்சுக்கு போறது வர்றது மாத்திரம் இல்லாம கர்த்தருக்காக நம்ம ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு பாரம் எங்களுக்கு அதிகமா வந்தது. அந்த வந்தது நிமித்தம் நாங்க சரி அங்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை எங்களுக்கு செய்யறதுக்கு. ஸோ அதனால நாங்க ஸ்மிர்னா அசம்பிளிக்கு 4 ஆண்டுகள் கழித்து, அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நாங்க ஸ்மிர்னா அசம்பிளிக்கு மெம்பரா ஜாயின் ஆனோம். அங்க நாங்க ஏதோ எங்களால் முடிந்த சிறு சிறு ஊழியங்கள்ல நாங்க ஈடுபட்டு இருந்தோம். அப்ப அந்த நேரத்துல நாங்க அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட், இந்த அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது. அது போய் ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல அந்த அந்த ஜூலை ஆகஸ்ட்ல ரொம்ப சோர்வுற்று நம்பிக்கை இல்லாம இருந்த அந்த நேரத்துல எங்க சபையில அறிவிப்பு கொடுத்தாங்க. அதாவது இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை பற்றியும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார்ன்றத அது சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம், சரி மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த திறப்பின் வாசல் ஜெபம் முதல் தடவையே நாங்க போன வருடம் தான் நாங்க கலந்து கொண்டோம். இந்த 3 நாள் உபவாசித்து 3 நாள் உபவாசித்து என் கணவரும் விடுமுறை எடுத்து ஃபுல்லா 3 நாள் அந்த ஜெபத்துல நாங்க கலந்து கொண்டோம். ஜெபத்துல கலந்து கொண்டு அதன் பிறகு அது எங்களுக்கு மிகவும் உற்சாகமா இருந்தது. நிறைய காரியங்கள், ஏன்னா நாங்க இந்து குடும்பத்துல இருந்து வந்ததுனால எங்களுடைய உறவினர்களுக்காக மத்தவங்களுக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நாங்க கற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் இல்ல, அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்க அந்த பிரேயர்ல சொன்னது என்னன்னா, அந்த மற்றவர்களுக்காக ஜெபித்து விட்டு உங்களோட தேவைகளுக்காக ஜெபிக்கணும்னா நீங்க ஒரு நாள் கொடுத்திருந்தாங்க. அந்த நாள்ல நீங்க பாஸ்டர் பிரதர் மோகன் சி லாஸ்ரஸையும் பிரதர் அப்பாதுரையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க இதை முடிச்சுட்டு, இந்த பிரேயர் முடிச்சுட்டு நாங்க அந்த மீட்டிங் அவரை பாக்குறதுக்காக போயிருந்தோம். எங்களோட தேவைக்காக நாங்க போயிருந்தோம். அங்க போய் அங்க ஜம்ப் பண்ண போயிருந்தோம். அவர் ப்ரே பண்ணிட்டு எங்களை பார்த்த உடனே கேட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை கொடுப்பாரு, கர்த்தர் குழந்தை கொடுத்தா நீங்க அவருக்கு என்ன செய்வீங்க அப்படின்ன உடனே எங்களுக்கு புரியல என்ன சொல்லணும்னு. உடனே நாங்க கர்த்தருக்குள்ள குழந்தைய வளர்ப்போம் நல்லா அப்படின்னோம். குழந்தைய கர்த்தருக்குள்ள வளர்க்கறத பத்தி நாங்க கேட்கல, நீங்க கர்த்தருக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே ஊழியம் செய்வீங்களா, அவருக்காக உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு சிறு ஊழியம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருந்தாரு. அப்புறம் ஒரு சாட்சியும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் நாங்க சொல்லியிருந்தோம், ஆமா நாங்க செய்யறோம். அது நாங்க ஏற்கனவே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம். அது எங்களுக்கு உறுதிப்படுத்தின மாதிரி ஒரு வார்த்தையா இருந்தது அவர் கேட்டது. சோ நம்ம ஒரு சரியான பாதையில தான் போறோம் அப்படின்ற ஒரு மிகுந்த சந்தோஷம் இருந்தது. சோ அங்க கமிட் பண்ணது நாங்க ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் சபையில. சோ அந்த சூழ்நிலையில அந்த 1 மாதம் தான் கேப் நடுவுல அந்த அக்டோபரே நான் கன்சீவ் ஆனேன். இதோ இந்த ஆண்டு இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சாட்சி சொல்ல. கர்த்தர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மாத்திர மகிமைப்படுவதாக. அதாவது நாங்க என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா, எங்களுக்காக ஜெபித்த பிரதர் அப்பாதுரை, அப்புறம் இந்த ஜீசஸ் ரிடீம்ஸ் ஊழியத்துக்காக ரொம்ப நன்றி. அது மாத்திரம் இல்ல, எங்க சபை போதகர், அவங்க சபை சார்ந்த மத்த விசுவாசிகளுக்கும் நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய நாம மாத்திர மகிமை அடைவதாக. நாங்க கற்றுக்கொண்டது என்னன்னா, அதாவது நம்மளுடைய சூழ்நிலைகளை மட்டும் பார்த்து நம்ம கர்த்தருக்காக எதுவும் செய்யாமல் இருக்கிறதை காட்டிலும், நம்ம சூழ்நிலைகளை பார்க்காமல், அதாவது நம்மளால் இயன்ற காரியங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, திறப்பின் வாசல்ல நின்று தேசத்திற்காக ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது, அது மாத்திரமல்லாம நம்மளால முடிந்த ஏதோ சபையில சிறு சிறு ஊழியங்கள் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். அதே எங்களுக்கு செய்தார், உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்தர் ஒரு அதிசயம் செய்வார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கடந்த 4 வருஷமா இங்க விடுதலை பெருவிழாக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ போன வருஷம் இந்த விடுதலை பெருவிழா வந்துட்டு இருக்கப்போ பிரதர் ஜெப வேலையில உங்களுக்கு என்ன விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கணுமோ அவங்கவுங்க அந்த விருப்பத்தை சொல்லுங்க. நாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்து சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் கவிதா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அவங்களுக்கு ஆண்டரோட அன்பை நான் நிறைய சொல்லி இருக்கிறோம். அவங்க அதன்படி விசுவாசிச்சாங்க. நான் ஜெபிச்சேன், இந்த மாதிரி அடுத்த வருஷம் நான் இந்த விடுதலை பெருவிழாக்கு வரும்போது அவங்களுக்கு அவங்க இந்துல இருக்கனால நிறைய கோயிலுக்கும் போயிருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திருக்காங்க, ஒண்ணுமே பலன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த விடுதலை பெருவிழாக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணும் நான் ஜெபிச்சுட்டு போனேன். அதே மாதிரி என் மகளுக்கும் அப்போ குழந்தை இல்லாம இருந்தது, அவளுக்கும் ஒரு குழந்தையோட இந்த மேடையில சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன். கர்த்தர் 2 பேருக்கும் ஒரே மாசத்துல ஜூலை 18 அவங்களுக்கும் ஜூலை 30 இவங்களுக்கும் குழந்தை கொடுத்தாங்க. பல வித கஷ்டத்தின் மத்தியில என் பிள்ளைக்கு ஒரு சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக.